Welcome to our channel. Today GK practice திருக்குறள் திருவள்ளுவர். திருக்குறளை எழுதியவர் யார்? விடை திருவள்ளுவர். அடுத்த கேள்வி, திருக்குறள் எவ்வகையான நூல்களுள் ஒன்று? விடை 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று. அடுத்த கேள்வி, திருக்குறளில் உள்ள மொத்த குறள்களின் எண்ணிக்கை? விடை 1330 குறள்கள். அடுத்த கேள்வி, திருக்குறளில் உள்ள 3 பிரிவுகள் யாவை? அதாவது திருக்குறளில் உள்ள 3 பால் யாவை? 3 பால்கள் யாவை? விடை திருக்குறளில் உள்ள 3 பிரிவுகள் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அல்லது காமத்துப்பால். அடுத்த கேள்வி, திருக்குறளில் உள்ள இயல்களின் எண்ணிக்கை? விடை 9 இயல்கள். அடுத்த கேள்வி, திருக்குறளில் உள்ள அதிகாரங்கள் எத்தனை? விடை 133 அதிகாரங்கள். அடுத்த கேள்வி, திருக்குறளில் ஒவ்வொரு அதிகாரத்திலும் எத்தனை குறள்கள் உள்ளன? விடை 10 குறள்கள். அடுத்த கேள்வி, திருக்குறளில் அறத்துப்பாலில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன? விடை 38 அதிகாரங்கள். அடுத்த கேள்வி, திருக்குறளில் பொருட்பாலில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன? விடை 70 அதிகாரங்கள். அடுத்த கேள்வி, திருக்குறளில் இன்பத்துப்பாலில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன? விடை 25 அதிகாரங்கள். அடுத்த கேள்வி, திருக்குறளில் அறத்துப்பாலில் உள்ள இயல்களின் எண்ணிக்கை? விடை 4 இயல்கள். அடுத்த கேள்வி, திருக்குறளில் பொருட்பாலில் உள்ள இயல்களின் எண்ணிக்கை? விடை 3 இயல்கள். அடுத்த கேள்வி, திருக்குறளில் இன்பத்துப்பாலில் உள்ள இயல்களின் எண்ணிக்கை? விடை 2 இயல்கள். அடுத்த கேள்வி, அறத்துப்பாலில் உள்ள இயல்கள் யாவை? விடை பாயிரவியல், இல்லறவியல், துறவறவியல், ஊழியல். இந்த 4 இயல்களும் அறத்துப்பாலில் இருக்கக்கூடிய இயல்கள். அடுத்த கேள்வி, பொருட்பாலில் உள்ள இயல்கள் யாவை? விடை அரசியல், அமைச்சியல், ஒலிபியல். அடுத்த கேள்வி, இன்பத்துப்பாலில் உள்ள இயல்கள் யாவை? விடை களவியல், கற்பியல். அடுத்த கேள்வி, அறத்துப்பால் 38 அதிகாரங்கள். அதுல பாயிரவியலில் உள்ள அதிகாரங்கள் எத்தனை? இல்லறவியலில் உள்ள அதிகாரங்கள் எத்தனை? துறவறவியலில் உள்ள அதிகாரங்கள் எத்தனை? ஊழியலில் உள்ள அதிகாரங்கள் எத்தனை? இந்த 4 கேள்விக்கும் விடை பார்க்கலாம். விடையை கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? பாயிரவியல் 4 அதிகாரங்கள்,
இல்லறவியல் 20 அதிகாரங்கள், துறவறவியல் 13 அதிகாரங்கள், ஊழியல் 1 அதிகாரம். அதிகாரங்கள் வராது, ஒரே ஒரு அதிகாரம் தான். இப்போ அறத்துப்பாலில் 38 அதிகாரங்களில் பாயிரவியல் 4, இல்லறவியல் 20, துறவறவியல் 13, ஊழியல் 1. சரியா? அடுத்த கேள்வி போலாமா? பொருட்பால் 70 அதிகாரங்கள் மொத்தம் இருக்கு. அதில் அரசியலில் உள்ள அதிகாரங்கள் எத்தனை, அமைச்சியலில் உள்ள அதிகாரங்கள் எத்தனை, ஒளிபியலில் உள்ள அதிகாரங்கள் எத்தனை? இந்த 3 இயல்கள் இருக்கு. அந்த இயல்களில் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் எத்தனைன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். விடையை கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? அரசியல் 25 அதிகாரங்கள், அமைச்சியல் 32 அதிகாரங்கள், ஒளிபியல் 13 அதிகாரங்கள். மொத்தம் 70 அதிகாரங்கள் பொருட்பாலில். அடுத்து இன்பத்துப்பால் மொத்தம் 25 அதிகாரங்கள். களவியலில் உள்ள அதிகாரங்கள் எத்தனை, கற்பியலில் உள்ள அதிகாரங்கள் எத்தனை? கண்டுபிடிங்க. விடை களவியல் 7 அதிகாரங்கள், கற்பியல் 18 அதிகாரங்கள். மொத்தம் 25 அதிகாரங்கள் இன்பத்துப்பாலில் உள்ளன. அடுத்த கேள்வி, திருக்குறளின் பாவகை எது? விடை குறள் வெண்பா. அடுத்த கேள்வி, ஏட்டுச்சுவடியிலிருந்து திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு? விடை 1812. அடுத்த கேள்வி, தமிழ்நாடு அரசு 133 அடி உயரமுள்ள திருவள்ளுவர் சிலையினை எங்கு நிறுவியுள்ளது? தமிழ்நாடு அரசு 133 அடி உயரமுள்ள திருவள்ளுவர் சிலையினை எங்கு நிறுவியுள்ளது? விடை பார்க்கலாமா? விடை கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்திருக்கு. அடுத்த கேள்வி, திருக்குறளின் பெருமையை கூறும் நூல் எது? விடை திருவள்ளுவ மாலை. அடுத்த கேள்வி, திருக்குறளில் இடம்பெற்றுள்ள 2 மரங்கள் எவை? விடை பனை மற்றும் மூங்கில். அடுத்த கேள்வி, திருக்குறளில் இடம்பெறும் 2 மலர்கள் எவை? விடை அனிச்சம் மற்றும் குவளை. அடுத்த கேள்வி, திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் எது? விடை நெருஞ்சி. அடுத்த கேள்வி, திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை எது? விடை குன்றிமணி. அடுத்த கேள்வி, திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரே உயிரெழுத்து எது? விடை ஔ. அடுத்த கேள்வி, ஒவ்வொரு குறளும் எத்தனை அடி மற்றும் சீர்களை உடையது? விடை 2 அடிகள் மற்றும் 7 சீர்களை உடையது. அடுத்த கேள்வி, திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் யார்? விடை மணக்குடவர். அடுத்த கேள்வி, திருக்குறளை ஆங்கில மொழியில் முதலில் மொழிபெயர்த்தவர் யார்? விடை ஜி.யு. போப். அடுத்த கேள்வி, திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்ப்பு செய்தவர் யார்? விடை வீரமாமுனிவர்.
அடுத்த கேள்வி, திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் யார்? விடை தஞ்சை ஞானப்பிரகாசர். அடுத்த கேள்வி, திருக்குறளின் முதல் பெயர் என்ன? விடை முப்பால். அடுத்த கேள்வி, திருக்குறள் பிரித்து எழுதுக. திருக்குறள் திரு கூட்டல் குறள். அடுத்த கேள்வி, திருக்குறளுக்கு சிறந்த உரை எழுதியவர் யார்? விடை பரிமேலழகர். அடுத்த கேள்வி, விக்டோரியா மகாராணி காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் எது? விடை திருக்குறள். அடுத்த கேள்வி, உலக பொதுமறை என்று போற்றப்படும் நூல் எது? விடை திருக்குறள். அடுத்த கேள்வி, திருக்குறளுக்கு உரை செய்த பதின்மர் யார்? பதின்மர்னா 10 பெயர். விடை தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பரிதி, பரிமேலழகர், திருமலையார், மல்லர், காளிங்கர், பரிபெருமாள். அடுத்த கேள்வி, திருக்குறளுக்கு உரிய சிறப்பு பெயர்கள் யாவை? விடை முப்பால், உத்திரவேதம், தெய்வநூல், உலக பொதுமறை, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தமிழர் திருமறை, திருவள்ளுவம், அறை இலக்கியம். அடுத்த கேள்வி, திருவள்ளுவர் எந்த ஆண்டில் பிறந்தார் என்று அறிஞர்கள் கூறுகின்றனர்? விடை கிமு 31. அடுத்த கேள்வி, திருவள்ளுவர் பிறந்த இடமாக கருதப்படுவது? விடை மயிலாப்பூர். அடுத்த கேள்வி, கன்னியாகுமரியில் நிறுவப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலையின் மொத்த உயரம்? விடை 133 அடி. அடுத்த கேள்வி, திருக்குறளுக்கு திருவள்ளுவர் முதலில் வைத்த பெயர்? விடை முப்பால். அடுத்த கேள்வி, கன்னியாகுமரியில் உள்ள 133 அடி திருவள்ளுவர் சிலை திறந்து வைக்கப்பட்ட ஆண்டு? விடை ஜனவரி 1, 2000 ஆண்டு. அடுத்த கேள்வி, இந்திய அரசு திருவள்ளுவரின் நினைவாக அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு? விடை 1960. அடுத்த கேள்வி, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று வள்ளுவரை புகழ்ந்து பாடியவர் யார்? விடை பாரதியார். அடுத்த கேள்வி, அணுவை துளைத்தேல் கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என பாடியவர்? ஔவையார். அடுத்து, திருவள்ளுவர் கோவில் எங்கு அமைந்துள்ளது? திருவள்ளுவர் கோவில் எங்கு அமைந்துள்ளது? விடை மயிலாப்பூர். அடுத்த கேள்வி, திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்கள் யாவை? விடை தேவர், நாயனார், தெய்வப்புலவர், சென்னாப்போதர், முதற்பாவலர், பெருநாவலர், பொய்யில் புலவர், பொய்யாமொழி புலவர், மாதானுபங்கி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.